इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्. अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्. பர்யுதாச விஷயத்துல விசாரமானது நடந்துட்டு இருக்கு. பர்யுதாசகான்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டு, எந்த இடத்துல நஞர்த்தகாவானது விதி பிரத்யார்த்தத்தோடு சேராமல் தத் பின்னமாக இருக்கக்கூடிய தாத்வர்த்தத்தோடு சேர்றதோ அல்லது வேற ஒரு பதார்த்தத்தோடு சேர்றதோ, அதாவது தாத்பரியம் விதி பிரத்யார்த்தமா இருக்கக்கூடியதான சாப்தி பாவனாவோடு சேராமல் வேறு பதார்த்தத்தோடு நஞர்த்தகா எங்க சேர்றதோ அங்க பர்யுதாசகான்னு சொல்லி கொடுத்தார். இது எந்த இடத்துல இப்படி சேரும் அப்படின்னு கேள்வி கேட்டு, அதற்கு அதாவது விதி பிரத்யார்த்தத்தோடு நஞர்த்தம் சேராமல் இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். முதல் காரணம் உபக்கிரமஹா, தஸ்ய விரதம் இது உபக்கிரமஹா. ரெண்டாவது காரணம் சொன்னார் விகல்ப பிரசக்தி அப்படின்னு ரெண்டு காரணம் சொன்னார். சொல்லிட்டு அந்த உபக்கிரமஹா, அது ஏன் அந்த இடத்துல நாம பர்யுதாசத்தை ஒத்துக்கிறோம் நிஷேதத்தை ஒத்துக்கல, அதாவது நஞர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேர்க்காமல் தாத்வர்த்தத்தோடு ஏன் சேர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அதற்கு உதாரணமா எடுத்துட்ட இடம் எதுன்னு கேட்டால், ந கலஞ்சம் அது இல்ல நேக்ஷேத ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் அப்படின்னு உதாரணம் எடுத்துட்டார். இந்த இடத்துல நஞர்த்தகாவானது ஈக்ஷேத அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான விதி பிரத்யார்த்தத்தோடு சேர்றது இல்லை, மாறாக நஞர்த்தகா ஈக்ஷ தாத்துவோடு சேர்றது. அப்படி சேர்றதுனால ஈக்ஷண பின்னம் குர்யாத் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த ஈக்ஷண பின்னம் எதுன்னு கேள்வி கேட்டு அனீக்ஷண சங்கல்பகான்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தார். இதுவரையில் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா இல்லையா, இதற்கு மேல ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இந்த ந ஈக்ஷணம் இந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன பண்ணினோம், ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு அர்த்தம் பண்ணினோம் இல்லையா. ஈக்ஷண பின்னம் அப்படின்னு சொன்னா இது அந்யோன்யாபாவகான்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க, இந்த நன் இருக்க இதற்கு பல அர்த்தங்கள் நமக்கு தெரியறது அனுபவத்துல. ஆனா எல்லா அர்த்தங்களும் நஞ்சினுடைய சக்கியார்த்தம் இல்லை. உதாரணத்தை பாருங்க, இங்கு கடகா இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த இடத்துல இல்லைன்னு சொல்றோமே, இது அபாவகா அத்தியந்தாபாவகான்னு சொல்லுவோம் இல்லையா. இதற்கும் இவன் ராமன் இல்லை, வாஸ்தவிகத்துல இங்க தமிழ்ல சொல்லும் பொழுது சுத்தமா புரியும்படி அழகா ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தால் இவன் ராமன் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை அப்படிங்கிற பதம் அத்தியந்தாபாவத்தை குறிக்கும், அல்ல அப்படிங்கிற பதம் அந்யோன்யாபாவத்தை குறிக்கும். அந்யோன்யாபாவம்னா என்னது, இவன் அவன் அல்ல, இவன் வேற ஒருத்தன், அவன் அல்ல. என்ன வித்தியாசம் பாருங்க, இங்கு கடகா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பதார்த்தமே இங்க இல்லைன்னு அர்த்தம். இவன் ராமன் அல்லன்னு சொல்லும் பொழுது இவன்கிற அந்த பதார்த்தம் இருக்கு இங்க, அது இன்னும் கெட்டு போகல, அது இல்லாம போகல, இருக்கான். நாம யார நினைக்கிறோமோ அவன் இல்லை, அவ்வளவுதான்.
இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. இப்போ இதுல அந்யோன்யா பாவகாங்கிறது நாம அல்லங்கிற பதத்தினால தமிழ்ல சொல்றோம். நல்ல அழகான சொல். அதாவது சொல்ல வந்த விஷயத்தை கிளீனா அந்யோன்யா பாவத்தை காமிக்கிற சொல். ஆனா நம்ம அப்படி இந்த காலத்துல என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் இல்லே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் ராமன் இல்லே அப்படி சொல்லக்கூடாது. இவன் ராமன் அல்ல. மலையாளக்காரரை பார்த்தா தமிழ்ல இருந்து அவ கத்துண்டு, ஆனா அவ அப்படிதான் கரெக்டா உபயோகப்படுத்துறான். அல்ல இல்லைன்னு கரெக்டா உபயோகப்படுத்துறான். வாஸ்தவிகத்துல அது இங்கிருந்து போன பழக்கம், அல்ல இல்லைங்கிறது. சரி, இருக்கட்டும். இப்போ பாருங்க, இங்கேயும் நம்ம ந அப்படின்னு தான் சொல்றோம். அயம் ராமஹா ந அல்லங்கிற அர்த்தத்துல. அஸ்மின் பிரகோஷ்டே கடஹா ந அஸ்தி. அதாவது அத்தியந்தாபாவத்தை சொல்றதுக்கும் நாம நாவதான் நஞ்சுதான் உபயோகப்படுத்துறோம். அந்யோன்யாபாவத்துக்கும் சொல்றதுக்கும் நாம நாவதான் உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரி தத் விருத்தமான அர்த்தத்தை இது சேத் நான் அப்படின்னு சொல்றோம். விரோதமா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துலயும் நஞ்சுதான் உபயோகப்படுத்துறோம். இப்ப நீங்க பாருங்க, ஒரே நஞ்ச நாம எத்தனை அர்த்தத்துல சொல்றதுக்காக உபயோகப்படுத்துறோம் கேட்டா, இப்போ நம்ம பார்த்த உதாரணத்துல 3 இடத்துல காமிச்சிட்டோம். அப்போ இந்த 3 அர்த்தங்களுமே நன் பதத்துக்கு சக்கியார்த்தங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்படி சொன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பதம் ஒரு அர்த்தத்தை தானே சக்கியார்த்தமா வச்சுப்போம். மற்ற அர்த்தங்கள் அர்த்தமா தெரிஞ்சாலும் அது சக்கியார்த்தம் கிடையாது, லட்சணையா தெரியறதும் சொல்லிக்கணும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல மாத்திரம் 3 சக்கியார்த்தம் வந்ததா ஆயிடும். எப்போ இந்த 3 அர்த்தங்களுமே நன் பதத்தினுடைய அர்த்தங்கள் அப்படின்னு சொன்னா என்ன தோஷமா ஆயிடும்? நானார்த்தமா ஆயிடும். அதாவது அநேகார்த்த வாச்சகமா ஆயிடும் நன். இது கௌரவம், குருபூதம். ஒரே பதத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் சக்கியார்த்தமா சொல்றதுல குருபூதம், கௌரவம். அதற்கு பதிலாக இந்த நன்னுக்கு ஏதாவது ஒண்ணு அர்த்தம், மத்ததெல்லாம் லட்சணையா கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இதுவரையும் புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை வச்சுதான் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கிறவர் என்ன கேட்கிறார்? இந்த பாருப்பா சித்தாந்தி, நீ என்ன சொல்ற? நான் ஈக்ஷணம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஈக்ஷண பின்னம் குறியாது அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இப்போ இந்த இடத்துல ஈக்ஷண பின்னம் அப்படிங்கிற இந்த பின்னார்த்தகம் இருக்கே, இது என்னது? அத்தியந்தாபாவகாவா, அந்யோன்யாபாவகாவா, இல்ல விருத்தார்த்தாவா? எந்த மாதிரி அர்த்தம்? 3த்துல இல்ல இல்ல அந்யோன்யாபாவா. அந்யோன்யாபாவம் தெரியுமா? இது அது அல்லன்னு சொல்றது அந்யோன்யாபாவா. அத்தியந்தாபாவகான்னா அது இங்க இல்லவே இல்லை. ஆனா நஞ்சுக்கு சக்கியார்த்தா எதுன்னு கேட்டா அத்தியந்தாபாவகா தான் வாஸ்தவிகத்துல. மீதெல்லாம் அனுபவத்துல நமக்கு தெரியறது, நம்ம லட்சணையா கூட சொல்ல முடியும். புரியுறது இல்லையா? அப்போ நஞ்சுக்கு எது சக்கியார்த்தம்னு சொல்றோமோ அத்தியந்தாபாவா, அத்திர கடோ நாஸ்தி அப்படிங்கிற இடத்துல நஞ்சுக்கு அத்தியந்தாபாவகா தான் சக்கியார்த்தா. மற்றவைகள்லாம் என்னது? சக்கியார்த்தா இல்லை. இப்போ சித்தாந்தி தன்னுடைய பட்சத்தை சொல்லி முடிச்சாரு இல்லையா? அந்த முடிச்ச பட்சத்துல ந ஈக்ஷேதா அப்படிங்கிற இடத்துல இந்த நஞ்சுக்கு அவர் அத்தியந்தாபாவமா அத்தியந்தாபாவகா என்கின்றதான அர்த்தத்தை எடுத்துட்டாரா, இல்ல அந்யோன்யாபாவகா என்கின்றதான அர்த்தத்தை எடுத்துட்டாரா? எதை எடுத்துட்டார்? அதை எடுத்துக்கிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? சக்கியார்த்தத்தை விட்டுட்டு மெனக்கட்டு லட்சணா எடுத்துட்டு காரணம் ஆயிடுச்சு. இது தோஷம் இல்லையோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்ப கேள்வி என்னன்னு புரிஞ்சுட்டா? பூர்வபக்ஷி சித்தாந்தியை பார்த்து கேட்கிற கேள்வி என்னது அப்படின்னு புரிஞ்சுட்டா? புரியாது. அதை எப்படி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஹே சித்தாந்தியே, இந்த நஞ்சுக்கு 3 அர்த்தம் இருக்கு. 3 அர்த்தம் இருக்கிறதாக நமக்கு வியாக்கரணம் போன்ற சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கிறது சரிதான். இருந்தாலும் நன் அப்படிங்கிற பதத்துக்கு சக்கியார்த்தா ஒண்ணுதான், அதாவது அத்தியந்தாபாவகா தான். அதை விட்டுட்டு நீ அந்யோன்யாபாவத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல நீ அர்த்தம் பண்ணி கொடுக்கறியே, இது சரி இல்லையே அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி நல்லா மனசு காய்ச்சா? இப்போ புரிஞ்சுது. இப்ப அப்படியே நான் பங்கில படிக்கிறேன் பாருங்க. நனு ததன்ய தத்விருத்த ததபாவேஷு
மூன்று அர்த்தங்கள் நஞ்சுக்கு இருக்கு அப்படின்னு லோகத்துல தெரிகிறது. ததபாவேஷன இந்த விஷயங்களில், எந்தெந்த விஷயங்களில்? அந்யோன்யாபாவத்துல, விருத்தத்துல, அபாவத்துல. இப்படி ஏதேஷு ததன்ய தத்விருத்த ததபாவேஷு நஞ் இதி சத்யபி ஸ்மரணே. ஸ்மரணம் அப்படின்னு சொன்னா இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல வியாக்கரண ஸ்மிருதின்னு அர்த்தம். சரியா? வியாக்கரண ஸ்மிருதியானது என்னன்னு சொல்லி கொடுக்கிறது? இந்த மூன்று அர்த்தங்களிலும் நன் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் சத்யபி ஸ்மரணே, சத்யபின்னு அர்த்தம் இருந்த போதிலும் இப்படித்தான் வியாக்கரணம் சொல்லி கொடுக்கிறது. அப்படி வியாக்கரணம் சொல்லி கொடுத்த போதிலும் கூட நஞஹா ஸ்வசம்சிருஷ்ட அபாவே ஏவ சக்தி. நன் பதத்துக்கு எந்த அர்த்தத்துல சக்தின்னா, தன்னோடு எது சேர்றதோ அந்த பதார்த்தத்தினுடைய அபாவத்தை, அத்தியந்தாபாவத்தை சொல்வதுதான் அதனுடைய ஸ்வபாவம். அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராருன்னு தெரிகிறது? நஞ்சுக்கு அபாவத்துல, அதாவது அத்தியந்தாபாவத்துல தாத்பரியம், அதாவது சக்கியார்த்தா இந்த அத்தியந்தாபாவகாதான், மற்றதெல்லாம் சக்கியார்த்தம் இல்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா? பூர்வபக்ஷி இப்படிதான் விரும்புறாருன்னு தெரிகிறது இல்லையா? அதனால என்ன சொல்றார் அவர்? நஞஹா ஸ்வசம்சிருஷ்ட அபாவே ஏவ சக்தி. அது எதோடு சேர்றதோ அதனுடைய அபாவத்தை தான் சொல்லணும். அப்படி நீங்க வச்சு பாருங்க. இப்போ நன் ஈக்ஷணத்தோடு சேர்றதா இருந்தால் அது என்ன அர்த்தத்தை சொல்லும்? ஈக்ஷண பின்னம் அப்படின்னு சொல்லுமா, அல்லது ஈக்ஷணாபாவம் குர்யாத் அப்படின்னு சொல்லுமா? ஈக்ஷணாபாவம் ஈக்ஷணாபாவம் குர்யாத்னு அர்த்தம் தான் சொல்லும். ஆனா சித்தாந்தி எப்படி அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார்? ஈக்ஷண பின்னம் குர்யாத் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். இவ நல்லா கவனிங்க, என்ன வித்தியாசம் வரும்னா, ஈக்ஷண பின்னம்னு சொல்லும் பொழுது ஈக்ஷணத்தை காட்டிலும் வேற ஒரு கிரியாவை பண்ணுங்கிற அர்த்தம் வரும், வேற ஒரு கிரியான்னு அர்த்தம் கிடைக்கும் சித்தாந்தி சொல்ற படி சொன்னால். அதே இப்போ நஞஹா அத்தியந்தாபாவா அர்த்தான்னு வச்சுட்டு நாம சொல்லதா இருந்தால் ஈக்ஷண அபாவம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் வரும். அபாவத்தை நம்மளால செய்ய முடியுமா என்ன? ஒரு பதார்த்தத்தை நம்ம உண்டு பண்ணலாம், பதார்த்தத்துடைய அபாவத்தை உண்டு பண்ண முடியாது. அபாவம் கிருதி சாத்தியம் கிடையாது. நம்முடைய நம்ம கிருத்தியினால பண்ண முடிகிற ஒரு பதார்த்தம் கிடையாது. கிருத்தியசாத்தியம். கிருதி சாத்தியம்னா என்னது? நம்ம கிருத்தியினால உண்டாக்க முடியுமா இருந்தால், சந்திரானயனம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. குழந்தை விளையாட்ட கேக்குது, அப்பா எனக்கு அந்த சந்திரன் வேணும்னு கேக்குறது. நம்மளால முடியுமோ? அது கிருத்தியசாத்தியம். அத போல அபாவத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்? அந்த பொருளை வேணா நம்ம நாசம் பண்ணலாம். ஆனா நாசம் ஆனதுக்கு அப்புறம் உண்டாருதா இல்லையா ஒரு அபாவகா? அபாவகா எப்போ உண்டாகும்? இந்த பொருள் இருக்குன்னு சொன்னா அந்த இருக்கும் பொழுது அந்த பொருள் அபாவம் உண்டாகாது. அந்த பொருளை நம்ம நாசம் பண்ணிட்டால், துவம்சம் பண்ணிட்டால், அப்புறம் அது வேணா என்ன ஆகும்? அத்தியந்தாபாவா உண்டாகும். புரியுறதா? புரியுது. நம்மளால அபாவத்தை உண்டு பண்ண முடியாது. அப்போ இந்த சித்தாந்தி ஒரு வாக்கியார்த்தம் சொன்னாரே, அது எப்போ ஒத்து வரும்னு கேட்டால், நன்னுக்கு அந்யோன்யாபாவகான்னு அர்த்தத்தை வச்சுண்டு ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு சொன்னால் சரி வரும். ஈக்ஷணா பாவம் குறியாதுன்னு சொன்னா சரி வராது. இப்போ புரிஞ்சுதா ஏன் பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான்னு? அதுக்கு காரணம் கூட சொல்றார். ஏன் அபாவே ஏவ அபாவகா ஏவ அர்த்தான்னு கேட்டா, லாகவாத் நஞ்சுக்கு இந்த மூணு பதார்த்தங்களையும் சக்தின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு பதார்த்தத்துல சக்தி, மற்றவைகள்ல லட்சணா அப்படின்னு சொன்னா அது லாகவம் அப்படின்னு கேட்கிறார். அதனால என்ன தெரிகிறது? நஞஹா கஸ்மின் அர்த்தே சக்தி இத்யுக்தே அபாவே ஏவ சக்தி நது ததன்ய தத்விருத்தயோஹோ. ஏன் அந்த மூணுத்துல அத்தியந்தாபாவகாவத்தான் சொல்லணுமா என்ன? ததன்யத்துல சக்தியை ஒத்துக்கலாம், மத்த ரெண்டுத்துல லட்சணா சொல்லலாம், இப்படி சொல்லாமா கூடாதா? இந்த மூணுத்துல இந்த அர்த்தத்துலதான் நஞ்சுக்கு சக்தி, மத்த ரெண்டுத்துல இல்லை அப்படின்னு எதை வச்சு நீங்க நிர்ணயம் பண்றேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? சித்தாந்தி பட்சத்துல இருந்து பூர்வபக்ஷி பார்த்து கேள்வி கேட்போம் இல்லையா? அப்படி கேட்டா அதுக்கு பூர்வபக்ஷி நல்லா பதில் சொல்றான்.
தயோஹோ அபாவ கடிதத்வேன கௌரவாத். அபாவஹ அர்த்தः அபாவ கடித அன்யஹ அர்த்தः. நல்லா பாருங்க, ஒரு பதத்துக்கு ஒரு இதுல சக்தின்னு சொல்லும் பொழுது இப்ப நஞ்சுக்கு அத்தியந்தாபாவத்துல அபாவத்துல அர்த்தா அபாவஹ அர்த்தா அப்படி மொட்டையை வச்சிருந்தால் ஒரே ஒரு பதார்த்தம் தான் அங்க சக்தியார்த்தமா தெரியாது. இதே ததன்யஹ அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை பதார்த்தங்கள் சேர்ந்துக்கு பாருங்க. ராமன் லக்ஷ்மணன் பார்த்து நம்ம சொல்றோம் இவன் ராமன் அல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வெறும் அல்லன்னு சொல்லல, இவன் ராமன் அல்லன்னு சொல்றோம். அப்போ அதுல தத்பதார்த்தம் ராமனும் தெரியறான், பிரதியோகி விதையா அந்த அல்லங்கிற அபாவமும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ரெண்டு பதார்த்தம் தெரியறது. வித்தியாசம் புரியுறதா? நஞ்சுக்கு அபாவகா அர்த்தான்னு சொன்னா அங்க ஒரு பதார்த்தம் தான் நமக்கு தேவை. இந்த பதத்துக்கு அர்த்தமா சொல்றதுக்கு ஒரு பதார்த்தம் தான், அபாவகா மட்டும்தான் தேவை. இதே அந்யோன்யாபாவத்தை சொல்றதா இருந்தால் வெறுமனே நம்ம இது அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம், இது அது அல்லன்னு சொல்லுவோம். அதுன்னா எது? யாரோ ஒருத்தரையோ ஒரு பதார்த்தத்தையோ குறிப்பிடுவோம். அப்ப அதுவும் சேர்த்து அங்க சொல்லி ஆகணும். இப்ப நீங்க பாருங்க, நன் பதத்துக்கு வெறும் அபாவகா அர்த்தா இப்படின்னு சொல்றது லாகவமாம், இல்ல ததபாவ ததன்யஹா ததபாவன்னா ததன்யஹா அப்படின்னு சொல்றது, ததன்யஹாங்கிற பதார்த்தா அர்த்தா அப்படின்னு சொல்றது லாகவமா? எது லாகவம்? அபாவகான்னு சொல்றதுதான் வெறும்னே அபாவகா சொல்லதான் லாகவம். இது நல்லா புரிஞ்சிருக்கா எப்படின்னு? புரியுது. அப்போ இந்த மூன்று அர்த்தங்கள்ல தத்விருத்தம் கூட அதே மாதிரிதான், ததன்யா மாதிரிதான் தத்விருத்தங்கிறது கூட. இந்த மூன்று அர்த்தங்கள்ல எந்த அர்த்தகாவானது நன் பதத்துக்கு அர்த்தமாக இருந்தால் லாகவம் அப்படின்னு நீங்க இப்ப பதில் சொல்லுங்க. வெறும் அபாவகா அதுதான் லாகவம். அதனாலதான் நான் இந்த மூணு அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணுமா இருந்தால் அது வெறும் அபாவகாங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்னு யாரு சொல்றான்? கேள்வி கேட்கிறவர் சொல்றார். பாருங்க, தயோஹோ தயோஹோன்னா ததன்ய தத்விருத்தயோஹோ அபாவ கடிதத்வேனா கௌரவாத். சரி, அப்படி மூணுத்துல ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துக்கணும், என்ன ரூல்? மூணுத்தையும் எடுத்துப்போமே அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அநேகார்த்தத்வஸ்ய அந்நியாயத்வாத். ஒரே பதத்துக்கு மூன்று அர்த்தங்கள் எடுத்துக்கிறது அந்நியாயம் அப்படின்னு அர்த்தம். கௌரவம் ஒரு பதத்துக்கு ஒண்ணுதான் அர்த்தம், வேற வழியே இல்லைன்னு நமக்கு ரெண்டு அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். நானார்த்த ஸ்தலத்தை அப்படிதான் இருக்கும், நானார்த்த வர்க்கத்துல. ஆனா இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, லட்சணையா நம்மள அர்த்தம் சொல்ல முடிகிறது. அதாவது நஞ்சுக்கு அபாவே சக்தி ததன்யார்த்தேஷு லக்ஷணா அப்படின்னு சொல்ல முடியும். அதனால என்ன எடுத்து பாருங்க, நஞஹா தாத்து யோகே தாத்வர்த்த அபாவ போதகத்வமேவ நது ததன்ய தத்விருத்தார்த்த போதகத்துவம். நீங்க நஞ இந்த தாத்வர்த்தத்தோடு சேர்த்தால் என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? ஈக்ஷண அபாவகாங்கிற அர்த்தம் சொல்லாமே தவிர்த்து ஈக்ஷண பின்னம்ங்கிறதான அர்த்தத்தை நீங்க சொல்லக்கூடாது. இதுவரையும் புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சுதான். இப்போ நமக்கு சித்தாந்தி பதில் சொல்ல போற. சத்தியம், நீ சொல்றது உண்மைதான், சரிதான். இந்த சத்தியம் அப்படின்னா நீ சொல்றது அத்தனையும் சரிங்கிறது இல்லை, அது நல்ல மனசு அர்த்தாங்கீகாரகான்னு சொல்லுவா. நீ சொன்னியே என்னன்னு, நன் பதத்துக்கு அபாவகா ஏவ சக்கியார்த்தான்னு சொன்னிய அந்த விஷயம் சரிதான்பா. நான் ஒன்னும் இல்லைன்னு அதை நான் இது பண்ணல, என்ன சொல்றது, அப்போஸ் பண்ணல. சரிதான், அர்த்தாங்கீகாரா, நீ சொன்ன அந்த விஷயம் சரிதான். பாருங்க, மேற்கொண்டு அவரே சொல்றாரு பாருங்க, நஞஹா அபாவே ஏவ சக்தி. நீ சொன்னபடி நன் பதத்துக்கு அபாவத்துலதான் சக்தி. அப்போ இந்த ஸ்மிருதி இருக்கே, ஸ்மிருதி என்னது? வியாக்கரணம். வியாக்கரணக்காரர் சொல்லி கொடுத்தாலே என்ன சொல்லி கொடுத்தா? இந்த மூன்று அர்த்தங்களிலும் நஞ்சு பதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலே அப்படின்னு கேட்டா அது ஸ்மரணம் தூ பிரதீத்தி அபிப்பிராயம். லோகத்துல இப்படி அனுபவா பிரதீதி ஏற்படுறது அது லட்சணையாவும் இருக்கலாம். சக்தியா தான் எல்லா அர்த்தங்களும் உபஸ்திதி ஆறுதுன்னு இல்லை, சில அர்த்தங்கள் லட்சணையாகவும் உபஸ்திதி ஆகும். அதனால இந்த இடத்துல வையாகரணாலுடைய ஒரு வச்சனம் இதுக்கே, நஞ்ஞானது இந்த மூன்று அர்த்தங்களையும் சொல்றதுன்னு அது சக்கியார்த்தமாகத்தான் சொல்றதுங்கிறது இல்லை. ஒண்ணு சக்கியார்த்தா மூணுத்துல, மற்ற இரண்டு லட்சணையா கிடைக்கிறது.
அத மனசுல வச்சுன்னு சொல்லியிருக்கான்னு தெரியறது. ஸ்மரணம் து பிரதீத்யபிப்பிராயம் ந சக்தியபிப்பிராயம். மூன்றுமே சக்கியார்த்தங்கள் அப்படின்னு வையாகரனாலும் சொல்லல. நாம தாத்வர்த்த யோகி இத்தியபி பிரதீத்யபிப்பிராயம். அதாவது இந்த நஞர்த்தா நாம பதத்தோடையும் தாத்வர்த்தத்தோடையும் சேரும் அப்படிங்கிறதும் கூட பிரதீதிய வச்சுட்டுதான், லோகத்துல இருக்கக்கூடிய பிரதீதி வச்சுதான் சொல்லி கொடுத்துருக்கா. எல்லாம் சரிதான் அப்படின்னா, எல்லாம் சரிதான்னு சொன்னா இப்போ நீ சொன்ன அர்த்தம் கிடைக்கலையா? அதுதான் நீங்க தோஷம். சித்தாந்தி என்ன சொல்லியிருந்தார்? ஈக்ஷண பின்னம் குறியாத். அந்த ஈக்ஷண பின்னம்னு எது கேட்டு சங்கல்பஹா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அந்த அர்த்தம் வரலையே. இப்ப நீயே ஒத்துண்ட பாத்தியே, அப்போ நீ சொன்ன அர்த்தம் இங்க வரல அப்படின்னு கேட்டா, ததாபி இப்படி இருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும் நன் பதமானது சக்தியா அபாவமேவ போதயதி ஏவம் வித்யமானே அப்படி, இப்படி இருந்த போதிலும் கூட நான் சொன்ன மதம் ரட்சிக்கப்படும், நான் சொன்ன அந்த வாக்கியார்த்தா கிடைக்கும். எப்படி? ததாபி ந ஈக்ஷேதா இத்யத்ர பிரத்யயஸ்ய நஞா அசம்பந்தாத் தேன தாவத் கஷ்டித் அர்த்தா விதேயா. இப்ப பாருங்க, ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல நஞர்த்தா எதோடு சேரல? சாப்தி பாவனாவோடு சேரல. இந்த விஷயத்துல சித்தாந்திக்கும் மாற்ற கருத்து கிடையாது, பூர்வபக்ஷிக்கும் கிடையாது. ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம்தான் அது. என்னது? நஞர்த்தா இந்த வாக்கியத்துல சாப்தி பாவனையோடு, விதி பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடியதான சாப்தி பாவனையோடு சேரல. இதுல சந்தேகமே இல்லை. பூர்வபக்ஷி கூட கேள்வி எங்க கேட்டார்? நஞர்த்தா ஈக்ஷணத்தோட தாத்வர்த்தத்தோடு சேர்ந்தால் ஈக்ஷண பின்னம்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, ஈக்ஷணா பாவம்னு அர்த்தம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்தார தவிர்த்து நஞர்த்தா விதி பிரத்யார்த்தமான சாப்தி பாவனையோடு சேரணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல, அப்படிலாம் கேள்வி கேட்கல. ஆக மொத்தம் இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சித்தாந்திக்கும் பூர்வபக்ஷிக்கும் மாற்று கருத்து இல்லை. சரி, இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், இந்த நஞர்த்தாவானது பிரத்யார்த்தமான சாப்தி பாவனையோடு சேரலேங்கிறதுனால இந்த இடத்துல சாப்தி பாவனை விதிக்கிறது, எதையோ ஒண்ணு குறியாத்துன்னு விதிக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஏன்னா நஞர்த்தா சேர்ந்தாதானே அங்க குறியாத்துங்கிற அர்த்தம் கிடைக்காது. இப்பதான் சேரலையே, நஞர்த்தா அதுல சேரலையா, அப்போ குறியாத்துங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ எதையோ ஒண்ணு அது விதிக்கிறதுன்னு தெரியறதா இல்லையா? இது புரிஞ்சிருக்கா? புரிஞ்சதுக்கு இல்லையா? ஓ, இதத்தான் சித்தாந்தி பூர்வபக்ஷி கேக்குறான். இந்த பாரு பூர்வபக்ஷி, நீ கேக்குறியே நேக்ஷேத அப்படிங்கிற இடத்துல பிரத்யஸ்ய நஞா அசம்பந்தாத், நஞர்த்தத்துக்கும் பிரத்யார்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால என்ன தெரியறது? தேன தாவத்து கஷ்டித் அர்த்தா விதேயா. அந்த விதி பிரத்யத்தினால ஏதோ ஒண்ணு விதிக்கப்பட வேண்டும். விதி பிரத்யா எப்போ விதிக்காது தெரியுமா? நன்யர்த்தமானது இதுல போய் சேரும்போது, நன்யர்த்தமானது பிரத்யார்த்தத்துல சேர்ந்தாதான் அது எதையும் விதிக்காது. இப்பதான் சேரலையா, அப்போ விதிக்கும் தானே. அப்ப ஏதோ ஒண்ணு இந்த விதி பிரத்யத்தினால விதிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அது என்னது அப்படின்னு கேள்வி. சரி, அப்போ விதிக்கப்பட வேண்டியது எதுன்னு கேட்டால், தத்ர நதாவது தாத்வர்த்தா விதாத்தும் சக்கியதே. இப்ப பாருங்க, நேக்ஷேதா அப்படிங்கிற வாக்கியத்துல எதையோ ஒண்ணு விதிக்கணும்னு தெரியறது, என்ன விதிக்கணும்னு தெரியல. கண்டிப்பாக தாத்துவானது விதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ந ஈக்ஷேதாங்கிற இடத்துல தாத்வர்த்தாவானது விதிக்க முடியாது. சமீச்சீன முக்தம், ரொம்ப சந்தோஷம். நஞர்த்தா தாத்வர்த்தத்தோட சேர்ந்து இருக்கேன், அப்ப எப்படி அதையே போய் விதிக்க முடியும்? விதிக்க முடியாது இல்லையா? இது பாருங்க, கிரந்தத்துல மேற்கொண்ட அந்த பங்கி அப்படி இருக்கு. நீங்க சொன்ன பதில் தான் பங்கியா பாருங்க. தத்ர ந தாவத் தாத்வர்த்தா விதாத்தும் சக்கியதே குதஹ நஞா தத் அபாவ போதனாத். தாத்வர்த்த அபாவ நீ தானே சொன்னேன், நன் பதத்துக்கு அபாவஹா அர்த்தஹா. இப்போ நன் பதமானது தாத்வர்த்தத்தோடு சேர்ந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்தா என்ன அர்த்தம் வந்தது? தாத்வர்த்தா பாவகான்னு வந்தது.
அப்போ தாத்வர்த்தத்தை இங்க விதிக்க முடியாது விதியினால. விதி இந்த இடத்துல கண்டிப்பா ஒண்ணு விதிக்கிறது, அது தாத்வர்த்தமா இருக்காது. ஏன்னா தாத்வர்த்தா பாவகா தானே நன் இப்போ அதோட சேர்ந்து சொல்றது. அப்போ அது விதிக்க முடியாது. சரிப்பா, தாத்வர்த்தா விதிக்க வேண்டாம், தாத்வர்த்தா பாவகா விதிக்கலாமா? நஞ்சோடு சேர்ந்த தாத்வர்த்தா அப்படின்னு சொன்ன என்ன என்ன கிடைச்சது? தாத்வர்த்தா பாவகான்னு கிடைச்சது. அது விதிக்கலாமா அப்படின்னு கேள்வி. பாருங்க, நாபி ததபாவஹ தாத்வர்த்தா பாவஹ விதாத்தும் சக்கியதே, விதாத்தும் ந சக்கியதே இत्यர்த்தः. குதஹ? இங்க ஏற்கனவே ஒண்ணு விதிச்சிருக்கிறதுனால. ஏற்கனவே எதுவும் விதிக்கப்படலையே. இப்ப எது விதி பிரத்யா எதையோ ஒண்ணு விதிக்கணும், அது எதை விதிக்கணும் அப்படிங்கிறத விசாரமே ஆயிட்டு இருக்கு. இன்னும் அது எதையும் விதிக்கல. தாத்வர்த்தத்தை விதிக்க முடியாது, ஏன்னா அதோடு நஞர்த்தா சேர்ந்து இருக்கிறதுனால. சரி, நஞர்த்தத்தோடு சேர்ந்த தாத்வர்த்தான்னு சொன்னா அங்க என்ன அர்த்தம் கிடைக்கும்? தாத்வர்த்தா பாவகான்னு அர்த்தம் கிடைக்கும். தாத்வர்த்தத்தை தான் விதிக்க முடியல, தாத்வர்த்தா பாவத்தை விதிக்கலாமா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறேன். முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? அபாவகா விதியினால விதிக்கப்படுவதா இருந்தால் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? கிருதி சாத்தியமா இருக்கணும். அபாவகா இருக்க அது கிருதி சாத்தியம் இல்லை. எப்போ நஞர்த்தா தாத்வர்த்தத்தோடு சேர்ந்தால் தாத்வர்த்தா பாவகா தான் அர்த்தம் கிடையாது. அதாவது ஈக்ஷணா பாவகா, இதுதானே இப்போ அர்த்தம். ஈக்ஷணா பாவகா கிருதி சாத்தியம் இல்லை. விதியானது எதை விதிக்கும் அப்படின்னு கேட்டால் கிருதி சாத்தியமா இருக்கிறது தான் விதிக்கும், கிருத்தி அசாத்தியமா இருக்கிறது விதிக்காது. புரியுறதா? அப்போ நஞர்த்தத்தோடு சேர்ந்த தாத்வர்த்தா அதாவது ஈக்ஷணா பாவகா அதை விதிக்க முடியாது. அப்ப நல்லா பாருங்க, விதி பிரத்யவானது இந்த இடத்துல நேக்ஷேதா அப்படிங்கிற இடத்துல தாத்வர்த்தத்தை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்க நஞர்த்தம் சேர்ந்திருக்கிறதுனால. சரி, நஞர்த்தம் சேர்ந்ததான தாத்வர்த்தா இருக்கேன் ததபாவா, அதையாவது விதிக்கலாமான்னு கேட்டா அதை விதிக்க முடியாது, அது கிருத்திய சாத்தியமா இருக்கு. அப்போ எதைத்தான் விதிக்கும் இந்த இடத்துல விதியானது? ந ஈக்ஷேதா உத்யந்தம் ஆதித்யம் அப்படிங்கிற வாக்கியத்துல விதிக்கப்படணுமா இருந்தால் தாத்வர்த்தா விதிக்கணும், அதையும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரி, தாத்வர்த்தா பாவத்தை விதிக்க முடியுமா? அதையும் விதிக்க முடியாது. அப்ப வேற என்ன பதார்த்தம் இருக்கு எதை விதிக்கும் விதி? கண்டிப்பா இந்த இடத்துல பாக்கிய விதிக்கலாம், தாத்வர்த்தம் இல்லாத விஷயத்த விதிக்கிறது. வேற என்ன இருக்கு அங்க? ஆதித்யான் இருக்கு, ஆதித்யனை விதிக்க முடியுமா? சூரியனை பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் கிருத்திய சாத்தியம். ஆக மொத்தம் இந்த வாக்கியத்துல தாத்வர்த்தத்தை விட்டால் விதிக்க வேண்டியதாக கிருத்தி சாத்தியமாக வேறு பதார்த்தம் இல்லை. அந்த தாத்வர்த்தத்தையும் நம்ம விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் நஞர்த்தம் சேர்ந்து இருக்கிறதுனால. அப்போ ஏதாவது ஒரு கிருதி சாத்தியமான பதார்த்தத்தை இந்த வாக்கியத்திலிருந்து தெரியறதாக நாம ஒத்துக்கணும், இல்லையா? இல்லைன்னா இந்த விதி பிரத்யேகாவானது எதையும் விதிக்கலேன்னு ஆயிடும். அப்படி சொல்ல முடியாது. விதி பிரத்யேகா இருக்கு இல்லையா? இருக்கும்போது அவசியம் தேன விதேயா கஷ்டன பதார்த்தா அஸ்தின்னு சொல்லணும். புரிஞ்சுதா எப்படின்னு? அப்போ விதியினால விதிக்கப்பட வேண்டியதான ஒரு கர்மா அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன், நஞ்சு பதத்துக்கு அந்யோன்யாபாவகாங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு யார் சொல்றார்? சித்தாந்தி. அதனாலதான் என்ன பண்ணிட்டார், சக்கியார்த்தமா இருக்கக்கூடிய அபாவகாங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு, எப்பொழுதுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, சக்கியார்த்தத்தை நாம விட்டுட்டு லக்ஷணாவை எடுத்துக்கிறதா இருந்தால் அங்க அந்த லக்ஷணாவை எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அதுதான் லக்ஷணா பீஜம்னு சொல்லுவோம். லக்ஷணா பீஜம். வெறும்னே நான் பாட்டு இந்த இடத்துல சக்கியார்த்தம்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் லக்ஷணா தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல லக்ஷணாவை ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். அந்த காரணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லக்ஷணா பீஜம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுறதா? அப்போ இந்த இடத்துல லக்ஷணா பீஜம் என்ன தெரியுமா? வேற எதையுமே இங்க கிருதி சாத்தியமாக ஒண்ணு விதிக்கிறதுக்கே முடியல, விதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இங்க அப்படின்னு சொன்னா அந்த விதிக்கு வையர்த்தியம் வந்துடுமா இல்லையா?
அதுக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நஞ்சு பதத்துக்கு அபாவகாதான் சக்கியார்த்தகா இல்லைன்னு சொல்லல. இருந்த போதிலும் அபாவகாங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டால் இங்க விதிக்க வேண்டியதான ஒரு பொருள் கிடைக்காத போயிடும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? நஞ்சு பதத்துக்கு அந்யோன்யாபாவகான்னு அர்த்தத்தை சொல்லிடுறேன். சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஈக்ஷண பின்னம் குறியாதுன்னு அர்த்தம் வந்துடும். ஈக்ஷண பின்னம் எதுன்னு கேள்வி கேட்ப. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? அந்த இடத்துல ஈக்ஷண பின்னமா இருக்கக்கூடிய சங்கல்பத்தை சொல்லிடுவேன். அதாவது ஈக்ஷணம்னா கர்த்தவியம் அப்படிங்கிறதான சங்கல்பத்தை பண்ணிக்க வேண்டியது. இப்போ விதிக்கு விதேயமான ஒரு பதார்த்தம் கிடைச்சதா இல்லையா? ஆமாங்க. எந்த பதார்த்தம் கிடைச்சது? சங்கல்பகாங்கிற பதார்த்தா கிடைச்சது. இப்ப சித்தாந்தி தன்னுடைய மதத்தை அழகா சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப புரிஞ்சுட்டா அது? புரிஞ்சிருக்கா? இப்ப நான் பந்தி படிக்கிறேன் பாருங்க. தத்ர நதாவத் தாத்வர்த்தா விதாத்தும் சக்கியதே நஞா ததபாவ போதனாத் நாபி ததபாவஹ தாத்வர்த்தாபாவஹ விதாத்தும் சக்கியதே குதஹ அபாவஸ்ய அவிதேயத்வாத் விதாத்தும் அசக்கியத்வாத் அத்தஹ நன் ஈக்ஷதிப்யாம் ஈக்ஷதி அப்படின்னா ஈக்ஷதி தாத்துன்னு அர்த்தம்பா. இது வையாகரணாலுடைய ஒரு சைலி. இப்ப பாருங்க, படதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட்டு தாத்து சொல்றோம் இல்லையா? அது அவ எப்படி சொல்லுவா தெரியுமா? படதிஹி அப்படின்னு சொல்லுவா. படதிஹின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பட்டு தாத்துன்னு அர்த்தம். அத போல பஷ்யதிஹி அப்படின்னு அர்த்தம். திருஷ்ய தாத்துன்னு அர்த்தம். இப்படி இப்படி விவகாரம் பண்ணுவா. அத போல ஈக்ஷதிஹி அப்படின்னு அர்த்தம். தாத்துன்னு அர்த்தம். இது அவளுடைய ஒரு சைலி. அந்த பிரகாரத்துல இப்ப ரெண்டு சேர்த்து சொல்லிட்டார். நன் ஈக்ஷதிப்யாம், நஞ்சினாலையும் ஈக்ஷ தாத்துவினாலையும் விதான யோக்யா கஷ்டன ஈக்ஷண விரோதி அர்த்தா லக்ஷணையா பிரதிபாத்தியத்தை பாருங்க வந்துருது. நன்யும் அந்த ஈக்ஷதி தாத்துவும் சேர்ந்து லக்ஷணையாக ஒரு பதார்த்தத்தை, ஒரு பதார்த்தம்னா எந்த பதார்த்தத்தை, எந்த பதார்த்தமானது விதியினால விதிக்க முடியுமோ அத்தகைய ஒரு பதார்த்தத்தை லக்ஷணையா சொல்றது. பாருங்க, விதான யோக்யா கஷ்டன ஈக்ஷண விரோதி பின்னஹான்னு அர்த்தம். ஈக்ஷண பின்னம் அர்த்தா லக்ஷணையா பிரதிபாத்தியதே. சரி, இப்போ நஞ்சு பதத்தினாலையும் ஈக்ஷதி பதத்தினாலையும் லக்ஷணையா இன்னொரு பதார்த்தம் சொல்லப்படுறதுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த இன்னொரு பதார்த்தா ஏன் சங்கல்பகா தான் இருக்கணுமா என்ன? வேற எதை வேணா சொல்லாமே, கடம் குரு சொல்லாமா இல்லையா? அது என்ன மெனக்கட்டு? இப்போ கேள்வி, அடுத்த கேள்வி வந்துட்டாரு யார்? பூர்வபக்ஷி. நான் இப்போ ஒத்துக்கிறேன், நன் பதத்துக்கு இந்த இடத்துல அந்யோன்யா பாவகா நீ அர்த்தம் சொல்லிட்டேன். ஏன்னா அப்பதான் விதிக்கு விதேயமா ஒண்ணு கிடைக்கும். எல்லாம் சரி, ஓகே. அது என்ன அந்நிய பதார்த்தா ஈக்ஷண பின்ன பதார்த்தா சங்கல்பம் தான் பண்ணணுமா என்ன? வேற ஏதாவது காரியம் சொல்லாமே அப்படின்னு சூரியனை சந்திக்கிற நேரத்துல இந்த ஈக்ஷணம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது காஃபி சாப்பிடுறதோ பால் சாப்பிடுறதோ ஏதோ ஒண்ணு சொல்லாமே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பாருங்க, நச்ச ஈக்ஷண விரோதி லட்சியமான பதார்த்தா நச்ச இல்ல, நான் மாத்தி படிக்க சச்ச அந்நிய பதார்த்தா கஹா அப்படின்னு கேட்டா சச்ச அந்நிய பதார்த்தா ஈக்ஷண விரோதி லட்சியமான பதார்த்தா ந ஈக்ஷேத இது அனீக்ஷண சங்கல்பா அப்படின்னு சித்தாந்தி சொல்லிட்டார். இன்னும் பங்கி முடிய சித்தாந்தி சொல்லப்பட்ட அவரால் சொல்லப்பட்ட பங்கி இன்னும் முடியல. தஸ்ய ஈக்ஷண விரோதித்வாத் ஈக்ஷண பின்னத்வாத் இது சங்கல்பஸ்ய அனீக்ஷண சங்கல்பஸ்ய ஈக்ஷண பின்னத்துவம் அஸ்தி. இது வரையில் யார் சொல்லியிருக்கார்? சித்தாந்தி சொல்லியிருக்கார். இது வரையில் ஈக்ஷண விரோதி இந்த பதார்த்தம், அதனால நான் அனீக்ஷண சங்கல்பத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ அதுக்கு மேல பூர்வபக்ஷியே நீ இப்படி கேட்ப. ஏன்னா அது என்ன கேட்ப? ஈக்ஷண பின்னமான பதார்த்தம் நிறைய இருக்கே, அப்போ நீ ஏன் சங்கல்பத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்ப. சத்யபி பதார்த்தாந்தரஸ்ய அப்படின்னு அர்த்தம். வேற நிறைய பதார்த்தங்கள் இருக்குதான் ஈக்ஷண பின்னமா, நான் இல்லைன்னு சொல்லல. பாருங்க, சத்யபி இருந்த போதிலும், என்ன இருந்த போதிலும், பதார்த்தாந்தரஸ்ய வேறு பதார்த்தங்கள் இருந்த போதிலும். வேறு பதார்த்தங்கள்னா எப்பேற்பட்ட வேறு பதார்த்தங்கள்?
ஈக்ஷண விரோதியா இருக்கக்கூடியதான வேறு பதார்த்தங்கள் ஈக்ஷண விரோதித்வே சத்யபி பதார்த்தாந்தரஸ்ய சர்வக்ரியா அவினாபூதத்வேன சங்கல்பசீவ லக்ஷணாத். இப்ப பதில் சொல்றாரு சித்தாந்தி, நிறைய பதார்த்தங்கள் இருக்கு ஈக்ஷண பின்னமா. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஈக்ஷண பின்னம்னு சொன்னா எக்கச்சக்கமா பதார்த்தம் இருந்தாலும் எப்பொழுதும் பின்னம்னு சொன்னா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்த கர்மாவினுடைய ஆரம்பத்துல நமக்கு அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான சங்கல்பம் மனசுல வந்துடும் இல்லையா? சங்கல்பம் கர்ம மானசம், முதல்ல மனசு இந்த காரியம் நான் பண்ண போறேன்னு வந்துடும். புரியுறதா? அப்போ எல்லா கர்மா ஈக்ஷண பின்ன கர்மான்னு சொன்னா எத்தனை 1008 கர்மாக்கள் உபஸ்திதம் ஆனாலும் எந்த கர்மா எடுத்துட்டாலும் முதல்ல உபஸ்திதமா இருக்கக்கூடியது சங்கல்பம் தான். அப்போ அது அவினாபூதமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லா கர்மாக்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கு. அதைத்தானே எடுத்துப்போம் நம்ம. நம்ம பொதுவா ஒரு பதார்த்தம் வேண்டாம் இன்னொரு பதார்த்தம் கொண்டு வான்னு சொன்னா, எனக்கு இந்த உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வச்சுப்போமே, கடையில இருந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு பிராண்டு சொல்றான் வச்சுப்போம், இந்த குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். எந்த பிராண்டு வேணும்னு சொல்லல, தனிப்பட்ட முறையில இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லல. நல்லா மனசை வாங்கிக்கோங்க. அம்மா குழந்தைகிட்ட என்ன சொல்றா, இந்த குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த குழந்தை கடையில பாக்குறார், அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றார், எனக்கு இந்த வஸ்து வேணும், ஆனா அந்த குறிப்பிட்ட பிராண்டு வேண்டாம், எனக்கு எங்க அம்மா அதை வாங்கிட்டு வர வேண்டாம் சொல்லிட்டா அப்படின்னு. இப்போ கடைக்காரருடைய ஒரு விருப்பம் தான், எந்த பிராண்டு வேணா எடுத்துடலாம். அப்போ அவர் எந்த பிராண்டு எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? அத்தியந்தம் அப்பிரசித்தமான ஒரு பிராண்ட் எடுத்த மாட்டார். எல்லாரும் எதை வாங்குறான்னு பார்ப்பார். எல்லாரும் வாங்குறதா இருக்கணும். அதே மாதிரி அந்த அம்மா சொல்லி கொடுத்த அந்த பிராண்டா இருக்கக்கூடாது. புரியுறதா? இப்படித்தானே கடைக்காரர் எடுத்து கொடுப்பார். இப்போ தத் பின்னம்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப ஏதோ ஒரு எக்ஸ் பிராண்டு பின்னமான பிராண்டு கொடுன்னு கேட்டாச்சுன்னா மளிகை காரர் எதை வேணா கொடுக்கலாமா இல்லையா? ஏன் மெனக்கட்டு எல்லாரும் வாங்குறதே கொடுக்கிறார்? ஏன்னா அதுதான் ஜடிதி உபஸ்திதம் ஆகும். புரியுறதா? இந்த எப்படின்னு புரியுறது இல்லையா? அத போலதான் இங்கேயும் இந்த ஈக்ஷணம் பண்ண முடியாது, ஏன்னா அதோட நன்கு சேர்ந்து இருக்கிறதுனால. தத் பின்னம் குறியாதுன்னு சொல்லியாச்சு. தத் பின்னம் நிறைய பதார்த்தங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்கு, இருந்தாலும் அனீக்ஷண சங்கல்பம் தான் ஏன் எடுத்துக்கணும் கேட்டா, அதுதான்ப்பா எல்லா கர்மாக்கள் பண்ணும்பொழுது உபஸ்திதி ஆறுது. அவினாபூதமா இருக்கு. வினாபூதம்னா அது இல்லாமல் இருத்தல், அவினாபூதம்னா அதற்கு மாறாக அது இல்லாமல் இருப்பதில்லை அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நான் அனீக்ஷண சங்கல்பத்தை எடுத்துட்டேன். சங்கல்பத்தை எடுத்துக்கிறதுக்கு இதுதான் காரணம். பாருங்க, சத்யபி பதார்த்தாந்தரஸ்ய ஈக்ஷண விரோதித்வே சர்வக்ரியா அவினாபூதத்வேன சங்கல்பசீவ லக்ஷணாத் சயேவ ந ஈக்ஷேதா இத்யத்ர கர்த்தவ்யதையா விதீயதே விதினா. அப்போ விதிக்கு இப்போ விதிக்க வேண்டிய ஒரு பதார்த்தம் கிடைச்சாச்சு. என்னது? அனீக்ஷண சங்கல்பா. அனீக்ஷண சங்கல்பேன பாவயேத் ந ஈக்ஷேத அப்படிங்கிற இடத்துல வாக்கியார்த்தம் இப்ப என்ன அடுத்து? ஈக்ஷணா பாவம் குறியாத்தும் கிடையாது, ஈக்ஷணன் ந குறியாத்துங்கிறது கிடையாது, அனீக்ஷண சங்கல்பம் குறியாதுன்னு அர்த்தம். ந ஈக்ஷேதா உத்யந்தமாதித்யம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் வந்தது? அனீக்ஷண சங்கல்பம் குறியாது. அர்த்தம் புரிஞ்சுதா? உடனே அடுத்த கேள்வி கேட்கிறான், இப்படி அனீக்ஷணம் பண்ணினா அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, பாவ்யா காங்ஷாயாஞ்சா ஏதாவதாஹைன சா விமுக்தோ பவதி அப்படின்னு வாக்கியம் பலனை சொல்லி கொடுக்கிறது. என்ன பலன் தெரியுமா? ஏதாவதா இப்படி அனீக்ஷண சங்கல்பம் பண்றதுனால ஹி அவசியம் ஏனசா விமுக்தோ பவதி. ஏனஸ் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். ஏனசா விமுக்தா பாபத்திலிருந்து விடுபட்டவனாக, அதாவது பாபக்ஷயா பலம். எதற்கு? அனீக்ஷண சங்கல்பம் பண்றதுக்கு. ஏதாவதா ஹைனசா விமுக்தோ பவதி இது வாக்கியசேஷாவகதா பாபக்ஷயா பாவ்யதயா சம்பத்தியதே. பங்கி அர்த்தம் புரிஞ்சுது இல்லையா?
एवञ्च अत्र पापक्षयार्थे संकल्पस्य कर्तव्यतया विधानात् तस्य व्रतम इत्यनेन एकवाक्यता सिद्धा भवति. அதனால என்ன அர்த்தம் பாருங்க, இப்ப சங்கல்பம் தானே விதிக்கப்படுறது, ந ஈக்ஷேத உத்யந்தம் அப்படிங்கிற வாக்கியத்தினால. இப்ப தஸ்ய விரதம் அப்படின்னு ஆரம்பிச்சாலே ஸ்நாதகனுக்கு உண்டான கர்த்தவிய பதார்த்தங்களை சொல்ல போறேன்னு, இப்போ ந ஈக்ஷேத அப்படிங்கிற வாக்கியத்தினால கர்த்தவிய பதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கா இல்ல நிஷேதம் சொல்லப்படுறதா? கர்த்தவிய பதார்த்தம். அப்ப என்ன எடுத்து உபக்கிரம விரோதம் இல்ல, ஏக வாக்கியத்தா வந்துடுது. அதுதான் சொல்ல. ஏவஞ்ச அத்திர பாபக்ஷயார்த்தே சங்கல்பஸ்ய கர்த்தவியதயா விதானாத் தஸ்ய விரதம் இத்யனேன சஹ ஏகவாக்யதா சித்தா பவதி. தத் சித்தம் கிமிதி ந ஈக்ஷேத இத்யத்ர தஸ்ய விரதம் இதி உபக்கிரம வசாத் பர்யுதாச ஆஸ்ரயனம் ந நிஷேதா இதி. இப்ப நமக்கு ஒரு பாதகத்தை சொல்லி முடிச்சுட்டார். எதுல பாதகம்? நஞர்த்தகாவானது விதி பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய சாப்தி பாவனையோடு சேராது அப்படிங்கிற விஷயத்துல பாதகமா பிரதிபந்தகமா எது இருந்தது? உபக்கிரமா. அந்த உபக்கிரமத்தினால எப்படி நஞர்த்தத்துக்கு சாப்தி பாவனாவோடு அன்வயா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இதோட முடிச்சிருக்கார். மேற்கொண்டு இரண்டாவது பிரதிபந்தகம், அதாவது நஞர்த்தத்துக்கு சாப்தி பாவனாவோடு அன்வயிக்கிறதுல பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய இரண்டாவது காரணம் விகல்ப பிரசக்தி, அத சொல்ல போறார். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.